அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு ரட்சகரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரீர் ஒரு மனித சத்தம் அல்ல, தேவ சத்தமாக இருக்கட்டும். சின்ன சாமுவேல் சொன்னது போல, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தேவரீர் ஆவலோடு இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீதியான வேளை அது தேவனுடைய வேளையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7, 8, 9 ஒருவர் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3. யாராவது நான் இதோ யூதரல்லாது இருந்து தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லி. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைப்பேன். தெளிவாக திட்டமும் தெளிவுமாக அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற ஒரு தேவன். அவர் சொல்லுகிறார், இதோ ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. தேவன் இந்த நாளில் உங்களுக்காக சில வாசல்களை தேவன் திறக்க போகிறார். ஆனால் அந்த வாசலை மனிதர்களும் பூட்ட முடியாது, பிசாசும் பூட்ட முடியாது. தெளிவாக தேவன் சொல்கிறார், உனக்காக நான் சில வாசல்களை திறக்க போகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சபைக்காக, இந்த சபையின் ஜனங்களுக்காக தேவன் வாசல்களை தேவன் திறக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில வாசல்களை தேவன் திறக்க போகிறார். அருமையானவர்களே, இன்று விசேஷித்த விதமாக தேவன் உங்களோடு பேசும்படியாக சொன்ன காரியம், அதற்கு அடுத்த வசனத்தில் வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாக இப்படி ஜனங்கள் எல்லாம் எழும்புவாங்க. இவங்க எல்லாரும் மத்தியிலும் நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இன்று தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். மறுபடி திரும்ப தேவன் சொல்கிறார், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். தேவன் இந்த நாளிலும் தேவன் உங்கள் மீது வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அன்பாய் இருக்கிறதை உங்களை சூழ, உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களுக்கு பாரமாய் இருக்கிற, உங்களுடைய வீழ்ச்சியை எதிர்பார்க்கிற, உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற ஜனங்கள் மத்தியிலே, உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஜனங்கள் மத்தியிலே, இந்த ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உங்கள் மீது அவர் நேசமாயிருக்கிறார், சிநேகமாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறதை எல்லா ஜனங்களும் அறியத்தக்கதாக தேவன் செய்வேன் என்று
வாக்கு பண்ணுகிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற தேவன் மனுபுத்திரன் அல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று வாக்கு பண்ணின தேவன். 1 ராஜாக்கள் 8:15 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். இன்று அவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இன்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மனிதர்கள் என்னை நேசிக்கவில்லை, இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, இவர்கள் என் மீது அன்பில்லை என்று சொல்லி அன்பற்ற நிலைமையிலே இந்த நாளிலும் உலக பிரகாரமாக மனிதர்கள் உங்களை தள்ளின நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இல்லை, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தேவன் என் மீது அன்பாய் இருப்பதற்கு என்னிடத்தில் எதை கண்டார் என்று நீங்கள் சொல்லலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் லாசரு மீது அன்பாய் இருந்தார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பெத்தானியா என்கிற ஒரு ஊரிலே யோவான் 11:5 வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மார்த்தாள், மரியாள், அவருடைய சகோதரன் லாசருவின் மீது அன்பாய் இருந்தார். அருமையானவர்களே, மார்த்தாள் மீது அன்பாய் இருப்பதற்கு காரணம் உண்டு. இயேசு அந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அவள் இயேசுவுக்கு தேவையான ஆகாரங்களை தயார் பண்ணி கொடுத்தது நிமித்தம் ஒருவேளை நேசித்திருக்கலாம். ஆனால் வேதத்திலே மரியாதை குறித்து சொல்லுகிறது, தேவனுடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்கு பிரியமாக நேசித்தபடியினால் அங்கே அவளையும் சிநேகிக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆனால் லாசருவை குறித்து இயேசுவுக்கு எதையும் அவன் செய்தான் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவர் எவ்வளவாய் அவனை சிநேகித்தார். அருமையானவர்களை 11:26 வாசிக்கிறோம், அவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார். அருமையானவர்களை, ஒருவேளை மார்த்தாளை போல தேவனுக்கு நீங்கள் பிரியமாக ஏதோ ஒன்றை அவள் செய்து கொடுத்தது போல தேவனுக்காக செய்யாமல் இருக்கலாம். மரியாதை போல அதிக நேரம் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம், அவருடைய பாதத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு லாசரு எந்த காரியத்தையும் செய்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவன் மீது அவர் எவ்வளவாய் சிநேகித்தார், அவன் மீது அன்பாய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, அப்படி தேவனால் சிநேகிக்கப்பட்ட அந்த ஒரு குடும்பத்திலே ஒரு துக்கமான ஒரு காரியம் வந்து கதறத்தக்கதாக, எல்லாரும் பரியாசம் பண்ணத்தக்கதாக, எல்லாரும் நீ எவ்வளவோ சிநேகித்தாரே, எவ்வளவாய் உங்கள் குடும்பத்தை சிநேகித்தார். பெத்தானியா வந்தால் எங்கள் வீட்டிற்கு வருவார், அவர் உங்கள் வீட்டுக்கு தான் வருவார். பெத்தானியா வந்தால் உங்கள் வீட்டுக்குள்ள தான் சாப்பிடுவார். பெத்தானியா வந்தால் அவருக்கு இந்த ஊரிலே உங்களை தான் அதிகமாக தெரியும். இப்படியாக அடிக்கடி அவர் வந்து போகிற வீடு அல்லவா. உங்களோட அதிகமாக நேசமாக இருந்தாரே, குருடனுடைய கண்களை திறந்தாரே, செவிடனுடைய கண்களை திறந்தாரே, உன்னுடைய சகோதரனை அவர் சுகமாக்கி இருக்கலாமே என்று பலரும் பலவிதமாக நோக பேசி அவர் நேசித்த ஒரு குடும்பத்துக்குள்ளே பரியாச சின்னமாக அவர்கள் மாறினார்கள். எல்லாரும் அவர்களை பரியாசம் பண்ணினார்கள். உண்மைதான். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் சிநேகித்தார். ஆனால் அவர் சிநேகிக்கிறதை எப்படி விளங்க பண்ணினார்? அவர் அன்பாய் இருக்கிறதை எப்படி விளங்க பண்ணினார்? அவர் தாமதம் பண்ணினது உண்மைதான். அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த குடும்பத்தின் மீது அன்பாய் இருக்கிறதை எப்படி விளங்க பண்ணினார்? அவர் கண்ணீர் வடித்து, அவர்களுடைய கண்ணீரை துடைத்து, பரியாசம் பண்ணினவர்களுக்கு முன்பாக அந்த குடும்பத்திலே 4 நாள் மரித்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பி ஆனந்த கண்ணீர் வடிக்கத்தக்கதாக செய்து, அங்கே அழுவே வேதனையின் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக தலையிலாக மாற்றி அவர் அன்பாய் இருக்கிறதை நிரூபித்தது போல இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை, அவர் அன்பாய் இருக்கிறதை எப்படி எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வார். துக்கத்தின் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தாமதமானாலும் தேவன்
அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை லாசருவின் வீட்டிலே செய்து எல்லாருக்கும் முன்பாக அன்பாய் இருக்கிறதை விளங்க பண்ணி அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே இவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி இவர்களை சந்தோஷப்பட வைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வைத்தது போல உங்கள் குடும்பத்திலோ உங்கள் மீது அவர் அன்பாய் இருக்கிறதை நிரூபிக்கத்தக்கதாக உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றி பரியாசம் பண்ணுகிற ஜனங்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறது என் தேவன் நிரூபிக்க போகிறார். அவர் உங்களுக்கு நிரூபிக்க போகிறார். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாள் தேவன் சொல்கிறார், என்னை அவர் நேசிக்கிறாரா, என் மீது அவர் அன்பு கொண்டு இருக்கிறாரா, நான் அதற்கு பாத்திரவானா என்று சொல்லலாம். வேதம் சொல்கிறது, ரோமர் 9:13 வாசித்து பாருங்கள், மல்கியா 1:2 வாசித்து பாருங்கள். யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். தேவன் இந்த நாளில் யாக்கோபை சிநேகிப்பதற்கு யாக்கோபினிடத்தில் எந்த பெரிய ஒரு நன்மையான காரியமோ ஒரு நல்ல காரியமோ இல்லை. தன் சகோதரனை ஏமாற்றினவன், அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே பொய் சொன்னவன், அவன் இப்பொழுது வனாந்தரத்தில் இருக்கிறான். தேவன் அவனை சிநேகித்தார். குற்றமுள்ளவனாக வனாந்தரத்தில் இருக்கிறார், தவறு செய்தவனாக அவன் வனாந்தரத்தில் இருக்கிறார். சகோதரனை ஏமாற்றினவனாக சகோதரன் அவனை கொல்ல வேண்டும் என்று துரத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மரணத்துக்கு பாத்திரவானாக ஒரு ஏமாற்றுக்காரனாக இப்படியாக அப்படிப்பட்ட நிலைமையில் தவறு பண்ணின நிலைமையிலே பெற்றோர் எல்லாரையும் இழந்த நிலைமையிலே தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்த நிலைமையிலே அவன் வனாந்தரத்திலே ஒரு கல்லை வைத்து படுத்துக்கொண்டு அவன் அண்ணாந்து பார்த்து யாருடைய ஆறுதலும் இல்லாதபடி அவன் இருக்கிறது உண்மைதான். தேவன் அவனை நேசித்தபடியினால் அவனுடைய தவறை பார்க்கவில்லை. அவனுடைய அந்த சூழ்நிலையிலே அவனோடு இருக்கிறவர்கள் அவனுக்கு சாபம் வந்தால் என் மீது வரட்டும் என்கிற தாய் அவனை தேடி வரவில்லை, தகப்பன் தேடி வரவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே நேசிக்கிற நேசர் அவனை அவன் இருக்கிற இடம் தேடி வந்து, அல்லேலூயா, அவன் இருக்கிற நிலைமையிலே அவன் தவறுள்ளவனாக இருக்கும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது, வேதனையோடு இருக்கும் பொழுது, துணை இல்லாமல் இருக்கும் பொழுது, வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவன் இருக்கிற இடம் தேடி வந்து அவனுக்காக ஒரு ஏணியை வைத்து அதற்கு மேலாக நின்று அவனுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் என்று வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், 1000 தவறுள்ளவனாக இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நேசிக்கிற சிநேகிதர் உன் தவறை பார்க்கவில்லை. அவர் நேசத்தின் மிகுதியினாக உன்னுடைய தனிமையை பார்த்து, உன்னுடைய தள்ளப்பட்ட நிலைமையை பார்த்து, உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, உன்னுடைய துக்கத்தை பார்த்து, யாதும் மற்ற ஏழை போல அனாதை போல் இருக்கிறதை பார்த்து அவர் இந்த நாளில் உங்களை தேடி வந்து, உங்களை சிநேகிக்கிறவர் உங்களை தேடி வந்து, யாக்கோபு அவரை புரிய வேண்டிய விதமாக புரியாத பட்சத்திலோ அவர் அவனை புரிந்து அவனுடைய சூழ்நிலையை புரிந்து நேசர் ஓடி வந்து ஒரு ஏணி வைத்து மேலே நின்று அந்த ஏணியை பிடித்து, யாக்கோபே உன் வாழ்க்கையிலே ஒரு ஏணி வைத்திருக்கிறேன், ஏறி வா, நான் பிடித்துக் கொள்கிறேன், இனி உன் ஏணி சரிந்து போகாது என்று சொல்லி அவர் தவறுள்ள ஒரு மனிதன் தான், குறைவுள்ள ஒரு மனிதன் தான், தனிமையாக இருக்கும் பொழுது ஏணியை வைத்து மேலாக பிடித்து ஏறி வா என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் சொல்கிறார், இந்த வனாந்தரத்தில் 1000 குறைவோடு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி உங்களை நேசமாகவே உங்களை சிநேகிதமாகவே பார்க்கிற சிநேகிதர் இந்த நாளில் சொல்லுகிறார், உனக்காக இந்த சூழ்நிலையில் மனிதரால் வெறுக்கப்பட்ட நிலைமையில் தேவனால் சிநேகிக்கப்படுகிற நீ இப்பொழுது உனக்காக ஒரு ஏணியை வைத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையிலே இந்த ஏணி ஏறி வா. உன் வாழ்க்கையிலே இதுவரை 1 முழம் ஏறி 2 முழம் சரிந்தது உண்மைதான். இப்பொழுது நான் உனக்கு ஒரு ஏணி வைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த ஏணியில ஏறி வா, நான் பிடித்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையிலே சரிவு என்பது வராது, வீழ்ச்சி என்பது வராது. இந்த நாளில் உனக்கு சொந்தமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அருமை நேசர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள்.
சுகப்படுத்துங்க. ரேமல திபிதுரி வியார பல திபிதுரி வியா ரேமன மதர திபிதுரி விகர பல திபிதுரி வியா கரங்களை தட்டுங்க. ரபல திபிதுரி வியாரபா தேவனுடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவனுடைய நேசம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. என் தேவனுடைய நேசம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஏசாயா 41:9 சொல்லுகிறது. 41:8 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அருமையான தேவனுடைய ஜனமே, யாக்கோவே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனே, என் சிநேகிதனாகிய யாக்கோபின் சந்ததியே என்று சொல்லி, சிநேகிதன் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நான் உன்னை எடுத்தப்பா, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ பூமியின் கடையாந்தரத்துல தான் இருந்தாப்பா, ஆனா இப்பொழுது நான் உன்னை அதுல இருந்து அழைத்து வந்து இப்ப நான் உன்னை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். நீ கடையாந்தரங்களில் இருந்ததை நான் பார்க்கல, நான் உன்னை எப்படி பார்க்கிறேனோ சிநேகிதனாக பார்க்கிறேன். இப்பொழுது சிநேகிதனாக பார்க்கிறேன். மனிதர்கள் பூமியின் கடையாந்தரங்களில் நீ இருந்ததை பார்த்து வெறுக்கலாம், நான் உன்னை சிநேகிதனாக பார்க்கிறேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், முந்தினவைகளை பார்த்து உன்னை தூரப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்றால் உன்னை சிநேகிதனாக பார்க்கிறேன். சீமோனாக இருந்தவனை பேதுரு என்று பெயர் வைத்தவர், அவர் எப்படி பெயர் வைத்தாரோ அப்படியே பார்த்தாரே ஒழிய அவன் நாணலாக சீமோனாக இருந்தார் அதை பார்க்கவில்லை. அவர் எப்படி சொன்னாரோ கேபா என்று சொன்னார், அவனை கேபாவாகவே பார்த்து நேசித்தாரே அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொள்ளும் பொழுது என்னை பிள்ளை என்று சொல்லி யோவான் 1:12 என் நாமத்தின் மீது நீ விசுவாசம் வைக்கும் பொழுது உன்னை பிள்ளை என்று சொன்னேனே, இப்பொழுதும் நான் உன்னை பிள்ளையாக பார்க்கிறேன். பின்மாற்றத்திலே பேதுரு போகும் பொழுதோ அங்கே இயேசு கடற்கரையில் நின்று அழைக்கும் பொழுது, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயிரம் உண்டா என்று அவரை விட்டு நம்பாதபடி உலகத்தை தேடி மீனை தேடி ஏதாயிரம் கிடைக்குமா என்று தேவனை விட்டு தூரமாக போனவன் தான் பின்மாற்றக்காரன் என்று சொல்லவில்லை. ஆனால் பிள்ளைகளே என்று சொன்ன தேவன் இந்த நாளில் ஒருவேளை தேவனுக்கு தூரமாக போனாலோ நீங்கள் தூரமாக போயிருக்கலாம். மனிதர்கள் உங்களை தேவனை விட்டு தூர போய் நீங்கள் செய்கிற தவறு நிமித்தம் இப்படிப்பட்ட விபச்சாரி என்று சொல்லலாம், சிலர் பொய்யர் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இல்லப்பா, நான் உன்னை பிள்ளையாதான் பார்க்கிறேன், நான் உன்னை சிநேகிதனா தான் பார்க்கிறேன். என்னுடைய பார்வை மாறலப்பா. இளைய குமாரனை மை சன் என்று சொன்னார். எப்பொழுது அவனுடைய சகோதரன் வேசிகளிடத்தில் ஆசியை செலவழித்த உம்முடைய குமாரன் என்று சொல்லுகிற அதே வேளையில் தகப்பன் சொன்ன ஒரு காரியம் மை சன் என்று சொன்னாரே. அருமையான தேவனுடைய ஜனமே, உலகமெல்லாம் உங்களை பார்த்து தவறாக பேசுகிற நேரத்தில் உங்களை பார்த்து உங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன் பாவங்களை பாராதபடி நேசத்தின் நிமித்தமாக சிநேகத்தின் நிமித்தமாக இந்த சிநேகிதர் உங்களை பார்க்கிற பார்வை ஒரு வித்தியாசமான பார்வை. சீமோன் வீட்டில் மரியாள் சென்றிருக்கும் பொழுது சீமோனுடைய பார்வை அவளுடைய பழைய வாழ்க்கையை பார்த்து, அவளுடைய தவறுள்ள வாழ்க்கையை பார்த்து, இவர் தீர்க்கதரிசி என்றால் தம்மை தொடுகிறவர் யார் என்பதை அவளை குறித்து இவர் அறியவில்லையே, இவள் இப்படிப்பட்டவள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உணர்வடைந்த இருதயத்தை பார்த்து, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு முன்பாக அவனை நோஸ்கட் பண்ணி அவனுக்கு முன்பாக இவனை கனப்படுத்தின தேவன், இவளை கனப்படுத்தின தேவன் சொல்லுகிறார், எந்த ஜனங்கள் மத்தியில் உங்களை அற்பமாக நினைக்கிறார்களோ நீங்கள் உணர்வடைகிற நேரத்திலே தேவன் அவர்கள் காணத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு நற்சாட்சியை கொடுத்து நல்ல சர்டிபிகேட்டை கொடுத்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி தலை குனியத்தக்கதாக அல்ல, தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக செய்கிற என் அன்பு ரட்சகர் சிநேகிதர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. ரபல திவிதுரி வியா ரேபல திவிதுரி விகரபல திவிதுரா ரேபன மதரல திதரபல திவிதுரி வியா ரபா. தகப்பனே, உமக்கு நன்றி. அருமையான தேவனுடைய ஜனமே,
இன்று நான் உன் மீது அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அருமையான தேவனுடைய ஜனமே, சிநேகம் என்பது சாதாரண காரியம் அல்ல. அருமையானவர்களே, தேவனுடைய சிநேகம் என்பது சாதாரண காரியம் அல்ல. யோனத்தானை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18:1 பார்க்கிறோம். அவர்களுடைய சிநேகத்துக்கு நிமித்தமாக யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தான். என்ன செய்தார்? கச்சையையும் கூட கொடுத்தார், கொடுக்க கூடாததையும் கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆத்துமாவை போல நேசித்தான். அங்கே வேதம் சொல்கிறது உயிரை போல நேசித்தான். அருமையானவர்களே, ஒரு சாதாரண மனித நேசம் நிச்சயமாக இருக்கிறதையெல்லாம் கொடுக்குமானால் இந்த தேவனுடைய நேசம் வேதம் சொல்கிறது. யோவான் 3:16 ஜீவனையே கொடுக்கத்தக்கதாக தம்முடைய குமாரனை அனுப்பி அன்பு கூர்ந்தாரே, அந்த தேவன் சொல்லுகிறார் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். ரோமர் 8 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இரட்சகர் இயேசு குமாரனை கொடுத்த தேவன் அவரோடு கூட, அவரை மட்டுமல்ல அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? உங்களுக்கு தேவையான பணம், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவையான பணம், உங்களுக்கு தேவையான சுகம், உங்களுக்கு தேவையான வீடு, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், மற்ற எல்லாவற்றையும் ஆறுதல், உங்களுக்கு தேவையான ஒரு தைரியம், உங்களுக்கு தேவையான விசுவாசம், எல்லாவற்றையும் அவர் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி? அப்படி என்றால் அவர் உங்களுக்குள் வரும்பொழுது இதுவும் சேர்ந்து வருகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சாப்பாடு என்று ஆர்டர் பண்ணும் பொழுது சாம்பார் சேர்ந்து வரும், ரசம் சேர்ந்து வரும், கூட்டு சேர்ந்து வரும், ஊறுகாய் சேர்ந்து வரும், உப்பு சேர்ந்து வரும், தண்ணி சேர்ந்து வரும். அதுபோல இயேசு உள்ள வரும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும், சேர்ந்து வரும், சேர்ந்து வரும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நேசர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் நேசிக்க வந்திருக்கிறேன், சபையை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். எவ்வளவு அன்போடு வந்திருக்கிறார் தெரியுமா? ஒன்று மாத்திரம் நிச்சயம், தேவன் இந்த நாளிலும் சிலருடைய உள்ள காயப்பட்டு வேதனைப்பட்டு என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, அன்பாக இருக்க ஒருவரும் இல்லை. மனித அன்புக்காக ஏங்கி 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 ஓடி காயப்பட்டு வந்திருக்கிற சகோதரியே, தேவன் சொல்லுகிறார், அந்நாள் ஒரு நாளில் குறைவோடு இருக்கும் பொழுது, அங்கே பெண்ணினால் நிமித்தமாக வேதனைப்படும் பொழுது அதிகமாக அந்நாடை சிநேகித்தபடியினால் 2 மடங்கு கொடுத்தது போல தேவன் சொல்லுகிறார், அப்பா, ஒரு அந்நாள் வேதனையோடு இருக்கும் பொழுது சிநேகித்த ஒரு கணவன் அவர் ஓடி வந்து அந்நாளுக்கு 2 மடங்கு கொடுத்து அந்த சிநேகத்தை வெளிப்படுத்தினது போல ஒரு இரட்டிப்பான நன்மையை அந்த துக்கத்தின் நேரத்தில், அந்த வேதனையின் மத்தியில பெண்ணினால் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே இவள் துக்கப்படுகிறதை பார்த்து அதே இடத்தில் அவருடைய கணவன் சிநேகித்தபடினால் 2 மடங்கு கொடுத்து அவளை உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்தி, ஒரு பக்கம் கணவனுடைய அன்பு வந்தது, அங்கே அந்த நேசம் வரும் பொழுது தேவனுடைய நேசம் மறுபடியுமாக இவள் எந்த காரியத்தின் நிமித்தம் வேதனைப்படுகிறாளோ அந்த காரியத்திற்காக ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து, அருமையான தேவனுடைய ஜனமே, வேதனைப்படுத்தின அதே பெண்ணினாளுக்கு முன்பாக இவளுக்கு ஒரு பிரசவம், அடுத்தாப்ப மறுபடி ஒரு பிரசவம், 6 பிரசவம். எந்த காரியத்தின் நிமித்தம் இவள் வேதனைப்பட்டாலோ அதே காரியத்தில் ஒன்னை எதிர்பார்த்ததற்கு 6 பிரசவத்தை அவளுக்கு முன்பாகவே அவளை வெட்கப்படுத்தத்தக்கதாக கொடுத்து அன்பாய் இருக்கிறத விளங்க பண்ணின தேவன் சொல்லுகிறார், எது இல்லை என்று சொல்லி எல்லாரும் ஒண்ணு வேதனைப்படுத்துறாங்களோ அதே காரியம் ஒண்ணு இருந்தா போதும் என்று நினைக்கிற உங்களுக்கு 6 கொடுத்து அவங்க முன்னாடி உங்களை நிமிர்ந்து நடக்கப்பட போகிறார். கரங்களை தட்டுங்க. சிநேகிதர் வந்திருக்கிறார், நம்ம சிநேகிதர் வந்திருக்கிறார்.
நிச்சயமா சொல்கிறேன், சிநேகிதர் வந்துட்டா என்னால இதுக்கு மேல பேசக்கூட முடியாத காரணம், சிநேகிதர் வந்திருக்கிறார். அவர் குறித்து பேசின போதும் அவர் வந்துட்டார். உண்மையா சொல்றேன், நான் பொய் சொல்லல. நேசர் அவருடைய வயல்வெளிக்கு வந்துட்டார். அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். அவர் உலாவுகிறது என்னால உணர முடிகிறது. சந்தேகப்படாத நேசர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நான் உங்களை பொய் சொல்லி உங்களை பிரியப்படுத்தி சொல்லல. நேசர் உலாவுகிறார். அவர் நேசத்தோடு வந்திருக்கிறார். அவர் நேச வைராக்கியத்தோடு வந்திருக்கிறார். அந்த நேசர் இந்த நாளில் அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு துக்கத்தோடு இருக்கும் பொழுது தாமதித்து வந்தது போல உங்கள் காரியம் ஜெபம் எவ்வளவோ பண்ணி நீங்க துக்கத்தோடு இருந்தீங்க, தாமதிச்சது உண்மைதான். அவர் வந்திருக்கிறார். இப்பொழுது மார்த்தாள் முதலாவது சந்தித்தாள். அதற்கு பிற்பாடு ஓடி போய் மரியாள்கிட்ட போய் சொல்றாங்க. மரியாள் யோசித்து பாருங்க, மார்த்தாள் சந்தித்து நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு சொன்ன உடனே அந்த இடத்தை விட்டு அவர் தாண்ட முடியல. மறுபடியும் ஓடுகிறார். ஓடி போய் அங்க போய் சகோதரிகிட்ட சொல்றார். சகோதரி ஓடி வாரா. எல்லாரும் நினைக்காங்க சகோதரனுடைய துக்கத்தினால கல்லறையில போய் அழ போறா, சகோதரனுடைய துக்கத்தினால அழ போறா. இப்படிதான் இயேசு கிட்ட ஓடி வரும்போது எல்லா ஜனங்களும் நினைச்சாங்க. உண்மைதான், இந்த துக்கத்துல இயேசுவை தேடி அவ ஓடி வரும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஐயோ, துக்கம் தாங்காதபடி அழுது கொட்டுறதுக்கு தான் இயேசு கிட்ட போறான்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு கிட்ட வரும் பொழுது அவ வந்த நோக்கத்தை அவங்க தவறா புரிஞ்சாங்க. ஆனா அவர் சரியா புரிந்து அழுகைக்குரிய காரணத்தை அறிந்து அந்த கண்ணீரை மாற்றின தேவன் சொல்லுகிறார். 1000 பேர் சொல்லலாம் இவ ஓடி போய் தன் துக்கத்தை மாற்றுவதற்காக ஓடி போறா என்று சொல்லலாம். தவறான முறையில உலகம் சொல்லலாம். ஆனா இயேசு சரியான முறையில புரிந்து கொண்டு அவள் இயேசு கிட்ட ஓடி வந்து சொன்னது அப்படிதான். ஆனா 4 நாள் ஆகுமே நாரி போச்சே என்று சொன்னார். அருமையானவர்களே, எல்லாம் முடிந்தது என்று அவளுக்கு நம்பிக்கை இல்லாதபடி சொன்னார். மார்த்தாளும் சொன்னார். அவங்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றி தெரிஞ்சிச்சு. ஆனா அவர் கிறிஸ்து என்பது தெரிஞ்சிச்சு. அவர் உயிரோடு எழுப்புவார் என்பது தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு இந்த நாள்ல இயேசுவை பல வகையில நீங்க அறிந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன அற்புதம், உங்க கண்ணீரை மாற்றுவதற்கு என்ன அற்புதம் தேவையோ அதை செய்வார் என்று அக்கா தங்கச்சி 2 பேரும் அறியாதபடி அவரை தேடி வந்தாங்க. இன்னைக்கு இந்த நாட்கள்ல அவ கிறிஸ்து என்பதை அறிந்தது போல அவர் உயிர்த்தெழுதலை என் சகோதரன் உயிர்த்தெழுதலையும் அறிந்தது போல இதையெல்லாம் வேதத்திலிருந்து நீங்க அறிந்திருக்கலாம். அதனாலதான் ஓசியா 11:3 சொல்லியிருக்கீங்க, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், அவர்களோ தங்களை நான் குணமாக்குகிற தேவன் என்று அறியாதிருந்தார்கள். கிறிஸ்து என்றும் உயிர்த்தெழுதலையும் அறிந்த சகோதரிகள் உயிரோட இயேசுவோட எழுப்ப முடியும் என்பதை அறியாதபடி இயேசுவை தேடி வந்தது போல இந்த நாள்ல இந்த அற்புதத்தை தேவன் செய்ய முடியும். இதை செய்ய முடியும். இதை செய்ய முடியுமா? அல்லேலூயா. இதனையும் மாற்றம் தேவன் செய்ய முடியுமா? இந்த அற்புதம் செய்ய முடியுமா? இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் கூடாததல்ல. எந்த காரியம் மனுஷரால் கூடாது என்று நினைக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்ற அந்த காரியம் என்னால செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் செய்ய போகிற காரியம், எந்தெந்த காரியம் மனிதர்களால முடியாது, இவங்களை மாற்ற முடியாது, இந்த வியாதியை மாற்ற முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது என்று சொல்லி எந்த காரியம் இது மனுஷரால் கூடாது என்று மனிதர் சக்தினால முடியாத காரியத்தை தேவன் இந்த ஆராதனையில தேவன் செய்து அவர் உங்க மேல அன்பா இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய சிநேகம், ஆபிரகாமை தேவன் சிநேகித்தார். அருமையானவர்களே, தேவன் ஆபிரகாமை சிநேகித்தார். ஆபிரகாமை சிநேகித்த தேவன் என்ன சொன்னார்? அருமையான தேவன், நன்றாக நீங்க கவனிக்கணும். ஆபிரகாமை தேவன் சிநேகித்தார்.
ஆபிரகாம் சிநேகித்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். லேட் ஆச்சு. அவர் சிநேகிக்கிறவங்களுக்கு லாசர் வீட்லயும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆண்டவர் சிநேகிக்கிற சில இடங்கள்ல கொஞ்சம் லேட்டா இருக்கும், ஆனா லேட்டஸ்டா தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் லேட் ஆனாலும் ஈசாக்க கொடுத்தாரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த நாள்ல நேசிக்கிற சிலர் தாமதமாயிற்று. ஆண்டவர் நேசிக்கிறார், நம்ப முடியல, ரொம்ப நாளாயிற்று, தாமதமாயிற்று. தேவன் சொல்லுகிறார், இல்லப்பா. சங்கீதம் 102:13 சொல்லுகிறது, தேவரே சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. வருண்டு சொல்லல. தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்வீராக, அதற்காக குறித்த காலமும் நேரமும் சொல்லுங்க. வரப்போகுதா வந்துச்சா சொல்லுங்க. இனி வரப்போகிறது இல்ல, வந்துச்சு. ஏங்க வந்துட்டு, ஏங்க பார்சல் வந்துட்டு கையெழுத்து போட்டு வாங்கிடுங்க. அல்லேலூயா. கொரியர் வந்துட்டு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை டெலிவரி இல்ல, நாளை காலையில கையெழுத்து போட்டு வாங்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெர்சியா தேசத்து ராஜா 21 நாள் தடை பண்ண முடிஞ்சு, அதுக்கு மேல முடியல. அதுக்கு மேல தேவன் அங்க இருந்து ஒரு தூதன் அனுப்பினார். அனுப்பி, அப்பா தானியேல் அங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறான், இடவுல இப்படிப்பட்ட பிரச்சனை, நீ போய் அதை 2 தட்டு தட்டி அவன் கையில கொண்டு பதில கொடு என்று சொன்னது போல அநேகருடைய பதில் இடவுல பெர்சியா ராஜா இது பண்ணியிருக்கான். தேவன் இன்னைக்கு பார்த்தார், எப்பா ஒரு தூதனை அனுப்பி அவனை 2 தட்டு தட்டி தானியேல் கையில கொண்டு கொடு என்று சொன்னது போல ஒவ்வொரு கையிலையும் எத்தனை காரியத்துக்கு ஜெபித்தீங்களோ அதற்குரிய பதில் வந்துட்டு. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. வந்துச்சு, பதில் வந்துச்சு. அல்லேலூயா. சுகம் வந்துச்சு, திருமண காரியங்கள் எல்லாம் ஒழுங்காயிடுச்சு, பணம் வந்துச்சு. ஆண்டவர் பேங்க்ல கலெக்ஷன் போட்டாச்சுன்னா, அக்கௌண்ட் பெய்டு போட்டாச்சுன்னா கலெக்ஷன் போட்டு வர நாளாகும் என்று அவர் பேரண்ட் செக்கே கொடுத்துட்டாரு. கையில கொடுத்து அவார்டு உடனே வாங்கிடலாம். எது வேணுமோ இன்னைக்கு கர்த்தர் உண்மையா சொல்ல போயாச்சுன்னா, யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட எதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு சப்ளை பண்றார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க ஜெபத்துல தேவனிடத்துல அப்ளை பண்ணீங்களோ ஆண்டவர் சொல்றார், இந்த நாள் இது வழங்கப்படும். அது இந்த நாள் தான். இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கெல்லாம் சப்ளை பண்ற நாள். அவர் சப்ளையர் வந்தாச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒருவருக்கு கூட பட்சபாதம் இல்லாத தேவன். ஒருவராவது வெறுமையான முறையில திருந்தி அதிருப்தியோட போக தேவன் இந்த நாள்ல அனுமதிக்க மாட்டார். எல்லாரும் அவர் சாங்ஷன் என்று ரெடிங்க வச்சு சாங்ஷன் எல்லாம் போட்டாரு. எவ்வளவு அப்ளிகேஷன் கொடுத்தோ, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? 100% சென்டர தேர்ச்சிட்டு போர்டு வைக்காங்க. ஆண்டவர் சொல்ற உலக பிரகாரமா அவங்க பள்ளிக்கூடத்துல 100% தேர்ச்சின்னா என் சபைக்கு வர்றவங்களுக்கு 100க்கு 100 நான் போட மாட்டேனா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரும் ஃபெயில் கிடையாது. ஒருவருடைய அப்ளிகேஷன் கூட ரிஜெக்டட் கிடையாது. எல்லாம் 100க்கு 100. இதுவும் சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. என்னுடைய உள்ளமெல்லாம் குளிர்கிறது. காரணம் என்னன்னா, அவர் இந்த நாட்கள்ல அவர் மனதுருக்கம் உள்ளவராக. நீங்க 3:15 எஸ்தரை வாசித்தாச்சுன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, ஆமானும் ராஜாவும் குடிக்க உட்கார்ந்தாங்க. சூசா நகரம் என்ன செஞ்சிட்டு கலங்கிட்டு. ஆனா 8:15 வாசித்து பாருங்க. 8:15 என்ன சொல்லுகிறது சொல்லுங்க. 8:15 கடைசி வார்த்தையை வாசிங்க. இல்ல, கடைசி 8:15 கடைசி வார்த்தை. சூசா நகரம்
ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா 3:15 நீ வரும் பொழுது போகும் பொழுது 8:15. அல்லேலூயா. வரும் பொழுது 3:15. அல்லேலூயா. திரும்பி போகும்போது 8:15. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா தானியேல்ல 3:19 ஒரு வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கடும் கோபம் உண்டு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி. பாருங்க, இப்ப 3:29 ஒரு ஆள் வாசிங்க. மைக்ல வாசி. 3:29. ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எற்காலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா. 3:19 சொன்ன அதே வாய 3:29 சொல்ல வச்ச தேவன் உங்க வாழ்க்கையில 3:19 பிசாசு சொல்லி இருக்கிறார். அதே வாய் இப்ப எந்த ஜனங்கள் 3:19 சொன்னது போல உங்களை சொன்னாங்களோ தேவன் சொல்றார், எவா நீ திரும்பி போகும்போது 3:29 அவங்க சொல்லுவாங்க. புரியலையா? புரியுதா? புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுதா? 3:19 அதே ராஜா தான் கட்டளை போட்டான் 7 மடங்கு அதிகரிக்க என்று. 3:29 இந்த தேவனை போல ரட்சிக்க ஒருவனும் இல்லப்பா என்று சொல்லி காரியம் மாறுதலா முடிஞ்சது போல 3:19 இல்ல, ஆண்டவர் 3:29. எஸ்தர் 3:15 அல்ல, 8:15. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காரியம் மாறுதலாக முடிய போகிறது. பாருங்க எப்படி மாறுதல் வந்து தெரியுமா? 9:1 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவங்க குறித்த தேதி என்ன தெரியுமா? 13ஆம் தேதி. 13ஆம் தேதி யூதர்கள் அழிக்கணும் என்று குறித்தாங்க. அதே தேதியில அதே நாள்ல அவன் தேதி குறிச்சான். இங்க பாருங்க, ஆமான் தூக்குமாரம் செஞ்சான், அது அவனுக்கு தான். அவங்க தேதி குறிச்சாங்க யூதரை அழிக்கணும்ட்டு. அதே நாள்ல யூதர்கள் அவங்களை அழிக்கத்தக்கதாக காரியம் மாறுதலாக முடிந்தது. அல்லேலூயா. சத்துரு தேதி குறிக்கலாம் நமக்கு விரோதமா, ஆனா அதே தேதியில அவனை அழிக்க தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு முடிவு தேதிய, அழிவின் தேதிய சத்துரு குறிக்கானே அதே தேதி அவனுக்கு அழிவு தேதியாக மாற்றி தருகிறவர் தான் அன்பு ரட்சகர் இயேசு. அல்லேலூயா. இது பொய் இல்ல, உண்மை. உண்மை. வேதம் சொல்லுது, குழிய வெட்டி ஆழமாக்கி அது வரைக்கும் அமைதியா இருப்பார். தான் வெட்டின குழியில தாண்டி விடுவான். உங்களுக்கு யாராவது குழி வெட்டுறானா வெட்டி ஆழமா வெட்டட்டும், அமைதியா இருங்க. அமைதியா அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா தூக்கமாற ராத்திரி உள்ள முழிச்சு இருந்து செய்யறான் பாவம், அவன் தான் அதில் தூக்க போறான். அது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த நாட்களில் நம்ம முருதைகாய் மாதிரி இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த நாள்ல என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறது. எந்த அறிவும் இல்ல. எந்த அளவுக்கு எனக்கு விரோதமா குழி பறிச்சாரோ அவனுக்கு தான் தேவன் அதை மாத்துவார் என்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்காக நமக்கு விரோதமா என்னென்ன செய்யறாங்க பாருங்க. 10 முறை சம்பளத்தை மாத்தினா, நேசிக்கிற ஒரு யாக்கோபுக்கு விரோதமா 10 முறை சம்பளத்தை மாத்தினா தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். அவன் சம்பளத்தை மாத்த தேவன் பார்த்து கொண்டு இருந்தார். சொப்பனத்துல சொல்லுவார், எப்பா புள்ளி போட்டதெல்லாம் உனக்குன்னு சொல்லுப்பா. கடைசியில பார்த்தா அவ்வளவு புள்ளி போட்டதா இருக்கும். இவன் பெருகிட்டே இருக்கேன்.
அல்லேலூயா. ஆண்டவர் யார நேசிக்காங்களோ அவங்களுக்கு விரோதமா எந்த லாபான் எவ்வளவு பெரிய பலத்தோடு, எவ்வளவு வல்லமையோடு, எவ்வளவு அதிகாரத்தோடு என்ன காரியத்தை செய்தாலும் அது கிடைக்கும். அல்லேலூயா. என்னதான் அவன் முயற்சி பண்ணி லாபானுக்கு எவ்வளவு பலன் இருந்தாலும் இந்த யாக்கோபின் மந்தைய பெருகப்படாதபடி தடுக்க முடியாது. காரணம், யாக்கோபை தேவன் நேசிக்கிறார். யாக்கோபுக்கு ஐடியா கொடுக்கிறது யாரு? சொல்லுங்க, யாரு? யாரு கொடுக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் ஐடியா கொடுக்கிறவர் யாரு? சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சாதாரணமானவங்க இல்ல. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒண்ணு அறியணும். மற்றவங்க எல்லாம் சாதா சிங்கிள் பேசுனாச்சுன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து 3 பேசு, ஹெவி வோல்டேஜ். சில நேரங்கள்ல சிலர் இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பும் பொழுது எனக்கு பயமா இருக்கும். ஐயோ, சிங்கிள் பேஸ்ல கை வச்சாலும் அடிச்சுட்டு விட்டுருமே, ஹெவி வோல்டேஜ்ல போய் கை வைக்காதுன்ட்டு. உங்க மேல கை வச்சா ஹெவி வோல்டேஜ்ல கை வச்சா. நீங்க கவலைப்படாதுங்க. பாவம் பாவம் தெரியாத தன்மையில ஹெவி வோல்டேஜ்ல போய் கை வைக்காதுன்ட்டு அவனுக்காக நீங்க பரிதாபப்படுங்க. அது உங்களை ஒண்ணும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. நிறைய பேரை இங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நிறைய பேரு ஹெவி வோல்டேஜ்னு தெரியாம கை வச்சுக்கிட்டு பாவம் பதாமா என்ன ஆக போகுதோ தெரியல. என்ன ஆகும்? ஹெவி வோல்டேஜ்ல கை வச்சு யாராவது தப்ப முடியுமா? நான் ஹெவி வோல்டேஜ்ங்க ஆண்டவர் உணர்த்துக்கிறாரு. இல்லப்பா, டிரான்ஸ்பார்மர்ல கை வைக்காங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை சும்மா கை வைக்கிறதுக்கு என்னமோ இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் மாதிரிலாம் நறுக்க முடியாது. சும்மா கை வைக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அதனால தேவனுடைய பிள்ளைகள், நான் ஒரு நாள் யோசித்தேன், ஆண்டவரே, உலகத்துக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று யோசிக்கும் பொழுது கொலோசியர் 3:3 சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம ஜீவன் எங்க இருக்கு? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆனா ஒரு ராஜாவை குறித்து தானியேல் சொல்லும் போது என்ன சொன்னான் தெரியுமா? உம்முடைய ஆவியை தம்முடைய கையில் வைத்திருக்கிற தேவன். இப்ப மற்றவங்க ஆவியெல்லாம் எங்க வச்சிருக்காரு? கையில வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆவி எங்க இருக்கு? எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவை தொட முடியுமா? தேவனுக்குள் இருக்கு. அங்க போய் யாராவது எடுக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இப்போ ஏசப்பாவை கிச்சு கிச்சு கிச்ச கட்டினா போது கையை திறந்தாச்சுன்னா அவன் ஆவி போயிடும். புரியலையா அவங்களுக்கு? ஆண்டவர் பிள்ளைகள் ரொம்ப சிரிச்சாச்சுன்னா உங்களுக்கு விரோதமான ராஜா கையில தான் வச்சிருக்காங்க. நீங்க நல்ல கிச்சன் காட்டுங்க, கையில இருக்கிற பொருளை டக்குன்னு விட்டுருவாங்க. அதே போல ஏசப்பா கொஞ்சம் நம்ம கிச்சன் காட்டினா அவன் வீட்டு போயிடும். நம்ம ஆவியை லேஸ்ல யாரும் தொட முடியாது. அல்லேலூயா. அதனால இந்த வியாதி வந்துட்டு, ஐயோ இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி நடந்துருமோ, ஏங்க உலகத்தான் வந்து நீங்க கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. தயவு செய்து இந்த நாட்கள்ல இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ என்று சிலர் ஒரு சின்ன கட்டி வந்தா போதும் உடனே கற்பனை பண்ணுவாங்க. இந்த கட்டி இதுக்கு போகுது, டெஸ்ட்டுக்கு போகுது, அது கேன்சரா இருக்கும், அதுக்கு பிறகு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, முடியெல்லாம் உதிர்ந்துடும், அதுக்கு பிறகு தொப்பி வைக்கணும், எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கு முடி வளர நிறைய இருக்கும், அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல இறந்து போவேன் அப்படின்னு என் பிள்ளைகள்லாம் என்ன செய்யும்? கூனியூருக்கு குனிஞ்சுக்கிட்டே போனது போல எங்கேயோ போயிருவாங்க. கடைசியில பார்த்தா கொழுப்பு கட்டிட்டு வருவாங்க, ஈனுட்டு பார்த்த காட்டுவாங்க. புரியுதா புரியலையா? சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அப்படியே பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு லென்ஸை காட்டுவான், அப்படி பெருசா தெரியும். அவன் லென்ஸை பார்த்துட்டீங்க, அடுத்த மெதுவா வருவான், அடுத்த லென்ஸை காட்டுவான், அது ரொம்ப பெருசா தெரியும், அடுத்த லென்ஸை காட்டுவான், ரொம்ப பெருசா தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவ்வளவுதான், எல்லா அவிசுவாசமும் உள்ள வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட்ல அவன் முதல் லென்ஸை காட்டும் பொழுது தேவன் எப்பொழுதுமே நம்மளை அதைரியப்படுத்துற மாதிரி செய்ய மாட்டார். தேவன் என்ன செய்வார்? உணர்த்துவார்,
உணர வைப்பார், கழுவுவார், அணைத்துக் கொள்வார். இவன் எப்பவும் குத்திக்கிட்டே குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். இதிலே கண்டுபிடிச்சு வேண்டாம். தேவன் ஒரு காரியம் நம்ம தப்பு பண்ணும்போது அவர் குத்தினாருன்னா உணர்த்துவார், உணர வைப்பார், அதற்கு பிற்பாடு அப்படி அணைத்துக் கொள்ளுவார். முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இவன் என்ன செய்வான் தெரியுமா? நீ செஞ்சால, நீ இப்படி தப்பு பண்ணல, நீ இங்க போனால, நீ இப்படி பார்த்தால, நீ இப்படி செய்யல, நீ இப்படி இது பண்ணிட்டால, உனக்கெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? நீ இப்படி, நீ தூசி, நீ துரும்பு, இப்படி சொல்லி சொல்லி உடனே பிசாசு சொல்லுவான், நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்கா, உன் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுள். சரி, நீ தூசியாவும் துரும்பாவும் இரு. நீ தூசி துரும்பு என்று நீ சொல்லும் பொழுது எனக்கு மிதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு மிதிச்சுட்டு போவான். நம்ம தூசி துரும்பா? சொல்லுங்க, நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நல்லா நீங்க கவனிச்சுக்கிடுங்க. ஏசப்பா நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க தெரியுமா? சிநேகிதர் என்று சொன்னார், லீலி புஷ்பம் என்று சொன்னார், ஊழியர் என்று சொன்னார். ஒவ்வொரு காரியத்தையா யோசிச்சு பாருங்க. எனக்கு பிள்ளைகள் என்று சொன்னார், எனக்கு நண்பர் என்று சொன்னார். தேவன் இப்படிதான் அவர் பார்க்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, அழகா சொல்லுவார் ஏசாயா 62:4, நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன். அது ஒரு 10 நேரம் ஒருத்தங்க சொல்லி பாருங்க. அதாவது திருநெல்வேலி சாந்திக்கடை அல்வா சாப்பிட்ட மாதிரி நாக்கில் அப்படியே எச்சி வடவடவடன்னு ஊறிடும். அவர் என் மேல் அன்பாய் இருக்கிறார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. தனியா ஒரு ரூம்ல இருந்து நீங்க சொல்லி பாருங்க, எச்சி வடிஞ்சி சட்டையில் நினைச்சோம். இன்னும் இந்த இயேசு முட்டாய் நிறைய பேர் சாப்பிட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன். புரியலையா உங்களுக்கு? நிறைய பேர் புதுசா ஆரம்பத்துல இது பண்ணிருக்கீங்க. இந்த இயேசுவை அனுபவிச்சு பாருங்க. கல்கண்டும் தோத்து போவோம், தேனும் தோத்து போவோம். அதுக்கு ஒப்பா இல்ல எங்க ஊர் குலோப்ஜாம் நல்லா இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, சிவகாசியில் இந்த காரச்சவு நல்லா இருக்கும் பிரதர், இனிப்பு காரச்சவு எல்லா ஊருக்கும் இங்க இருந்து தான் போகும். அவர் நேசத்தை உன்னத பாட்டு சொல்லியிருக்கு. எப்ப அவங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையும் ஒரு திராசுல வச்சுட்டு அந்த நேசத்தை வச்சுன்னா இது முற்றிலும் அசட்டே பண்ணக்கூடாது, தூக்கி அடிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு அநேகருக்கு தெரியாததுனாலதான் வம்பு வேலை பார்க்காங்க. அல்லேலூயா. அவர் அன்பு தெரிஞ்சிச்சுன்னா தன்னால தெம்பு வந்துடும். வந்துருமா வந்துடாதா? என்ன தெரியணும்? அவருடைய அன்பு தெரியணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அவரிடத்துல இருந்து பாவ மன்னிப்புங்கிற பூ பூக்கணும். அப்பதான் அன்புங்கிற பூ வரும். அப்பதான் தெம்புங்கிறது வரும். அப்பதான் வம்புங்கிறது வெளியே போகும். அப்பதான் செழிப்புங்கிறது வரும். அப்பதான் சிரிப்புங்கிறது வரும். அப்பதான் நகைப்பு வரும். அல்லேலூயா. கை தட்டுறதெல்லாம் சரிதான், மன்னிப்பு வந்த பிறகு கசப்புங்கிறது வெளியே போகணும். அல்லேலூயா. அவருக்காக ஒரு துடிப்புங்கிற பூ பூக்கணும். அல்லேலூயா. பூக்கணுமா பூக்க கூடாது? ஒரு தடவை பூங்கும் போது 51 பூ வசனத்தின்படி வந்துச்சு. இப்ப மறந்து போச்சு. ஆனா வேத வாசிப்புங்கிற பூ இருக்கணும். அப்பதான் சிநேகிதர் ஆக முடியும். சிநேகிதர் ஆகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? யோவான் 5:14 வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, யோவான் 5:14, யோவான் 15:14 கொஞ்சம் பாருங்க. யோவான் 15:14 வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள், என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இப்ப அவருக்கு சிநேகிதரா மாறணும்னா என்ன செய்யணும்? அவர் கற்பிக்கிற யாவையும் கேட்கணுமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? கற்பிக்கிற யாவையும் கேட்கணுமா? செய்யணும். அல்லேலூயா. அதனாலதான் 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். ரொம்ப ஈஸியா இல்லையா? சொல்லுங்க, ஈஸியா இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா
எல்லாரும் இயேசு இயேசுன்னு ஒரு படத்துல இருக்கிற மாதிரி எல்லாரும் கற்பனை பண்ணி இப்படி இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டிருக்க மாதிரி அப்படி வீட்டுல ஒரு படம் மாட்டி வச்சுக்கிட்டு இதான் இயேசுன்னு நினைப்பாங்க. எத்தனை பேருக்கு இயேசு யாருங்கிறது தெரியும்? நீங்க எபிரேயர் 1 வாசித்து பாருங்க, யோவான் 1:1 வாசித்து பாருங்க. ஆதியிலே என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்ன செஞ்சு? தேவனிடத்துல இருந்து. அது எப்படி இருந்துச்சு? தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி என்னாச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. தயவு செய்து இந்த நாள்ல ஒண்ண மட்டும் அறிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை பற்றி நீங்க தியானம் பண்ணி பார்த்தாச்சுன்னா, ரத்தம் என்ன செய்யுமோ அது வார்த்தை செய்யும். ரத்தம் இயேசு கிறிஸ்துவ பிச்சா ரத்தம் வந்துச்சு. இப்போ ரத்தம், அந்த ரத்தம் நமக்குள்ள நிறைய ஓடணும்னா ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை பரிசுத்தப்படுத்தும். எபிரேயர்ல நீங்க வாசித்து பாருங்க, 13:9 அதிகாரத்துல பாருங்க. அவருடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்த. அதை வாசிங்க. எபிரேயர் 13. இல்ல இல்ல இல்ல, இயேசுவும் நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக. இப்ப பாருங்க, சொந்த ரத்தத்தினால என்ன செய்ய? பரிசுத்தம். அப்ப ரத்தம் என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். இப்ப யோவான் 17:17 வார்த்தை என்ன செய்யும்? வார்த்தை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். யோசித்து பாருங்க, வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ரத்தத்துல என்ன இருக்கு? உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. ரத்தத்துல என்ன இருக்கோ அதான் வார்த்தையில இருக்கு. இந்த வார்த்தை மாம்சமா மாறிச்சு. இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க இயேசுவை பிக்கிறது போல உள்ள ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அவ்வாட்டுக்கு யார் அதிகமா வேத வசனத்தை தியானிக்காங்களோ அவங்களுக்குள்ள இயேசுவின் ரத்தம் அளவில்லாதபடி உள்ள வரும். இந்த எண்ணத்தோடு நீங்க தியானம் பண்ணா வார்த்தை இயேசு. இந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ள 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 பிக்க 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 ரத்தம் உள்ள அவ்வாடு இயேசுவின் ரத்தம் உள்ள கடந்து வந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் அதிகமா வார்த்தையை உணர்ந்து தியானம் பண்றாங்களோ அவங்கள சத்துரு தொட முடியாது. என்ன காரணம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும் பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்துதான் கடந்து போனான ஒழிய உள்ள இருக்கிறவன் கட்டையா நெட்டையா BA படிச்சிருக்கானா MA படிச்சிருக்கானா அவன் எந்த ஜாதி என்ன கோத்திரம் இதெல்லாம் பார்க்கல. ரத்தம் பூசி இருக்கா சங்கார தூதன் கடந்து போனான். இன்றைக்கு இந்த நாட்டுல அந்த ரத்தம் இருக்கா அவன் கடந்து போவான். அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? 3 இடத்துலயும் ரத்தம் இருக்கணும். வாசல்லையும் நிலைக்காலையும் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ரத்தம் தான் தெரியணும். வேற எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெரியணும். எந்த காரியம் செஞ்சாலும் அந்த அவர் ரத்தம் சிந்தினதுனால நான் இப்படி இருக்கேன், அவர் ரத்தம் சிந்தினதுனால நான் சுகமா இருக்கேன், அவர் ரத்தம் சிந்தினதுனால நான் நிமிர்ந்து நடக்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் நம்ம சந்தோஷமா இருந்தாலோ அது சிலுவையில் அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம் வருகிறது தான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து வருது. அது எப்படி வருது? இயேசு கிறிஸ்து பாடுபட்டு நமக்காக அடிக்கப்பட்டதுனால. அதனால தயவு செய்து இந்த நாள்ல வேதத்துக்கு முக்கியம் கொடுத்துங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வேதம் பாதம் சாதம். ரிவர்ஸ் போட்டாச்சு நம்ம வாழ்க்கையும் ரிவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் என்ன தெரியுமா? வேதம். செகண்ட் இயர் என்ன தெரியுமா? பாதம் ஜெபம். அதுக்கு பிறகு வேணும் மற்றதை வேணும் சாதம். பிரியாணி சாப்பிடுங்க, இல்லைன்னா உப்புமா சாப்பிடுங்க, இல்ல மட்டன் குழம்பு சாப்பிடுங்க, எதையும் சாப்பிடுங்க. 4th இயர் 5th இயர். ஆனா ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் வண்டி இழுக்கணும்னாச்சுன்னா வேதமும் பாதமும் வேணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இந்த வேதம் வாசிக்க வாசிக்க ஒருவருக்குள்ள ஆசை என்ன உண்டாகும் தெரியுமா? பரிசுத்தமா வாழணுங்கிற துடிப்பு உண்டாகும். காரணம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நான் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். நம்ம ஒரு பரிசுத்தம் நினைப்போம், அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். ஒரு மனிதன் மட்டும் சரியா கிறிஸ்துவ வாழ்க்கையில எலியாவை குறித்து நேற்று சொல்லிட்டு இருக்கும்போது, எலியா மத்தியான வேளையில் எழுந்து நின்று பாகால் தீர்க்கதரிசியிட கிண்டல் பண்ணான். மத்தியான வேளையில சூரியன் எங்க இருக்கும்? சுற்றி ஏதாவது நிழல் இருக்குமா?
அப்ப நம்மளை சுற்றி ஒரு சின்ன கரை கூட இல்லாதபடி அது எப்ப இருக்கும்? சூரியன் நமக்கு மேல இருக்கணும். நீதியின் சூரியனாகி இயேசு மையத்துல இருந்து நம்மளை சுற்றிலும் ஒரு நிழல் இல்லாம மத்தியான வேளையாக ஒரு மனிதன் இருக்கணும். எல்லாத்துக்கும் சாயங்காலம் காலையில வரலாம், நமக்கு எப்பொழுதும் மத்தியானமா தான் இருக்கணும். காரணம், நம்முடைய நீதியின் சூரியன் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார், ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, எப்பொழுதுமே நமக்கு நீதியின் சூரியன் நமக்கு மேல இருப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில இருளே வராது, வெளிச்சம் தான். அல்லேலூயா. ஒரு இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டு. காரணம் என்ன? நீதியின் சூரியன் எனக்குள் இருக்கிறார், என் மீது இருக்கிறார், என் முன்னே செல்கிறார். ஆகையால் என் வாழ்க்கையில இருள் இல்ல. சொல்லுங்களே, சொல்லுங்களே. நம்ம வாழ்க்கையில இருள் இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் என் மேல. வேதம் சொல்லுகிற உதிக்கிற ஒன் ஒளி நடத்திருக்கு. ஒதிக்கிற ஒளியை நடத்திருக்கு. நொண்டி வருவார்கள், பிச்சைக்காரர்கள் வருவார்கள். அப்படி சொல்லல. யார் வருவாங்க? ராஜாக்கள். எப்படி வருவாங்களா? நடந்து வருவாங்க. ராஜாக்கள்லாம் எதுல வருவாங்க தெரியுமா? ஷாரட் வண்டிலையும் குதிரையிலும் இதுலயும் தான் வருவாங்க. ஆனா உங்களை பார்த்தாச்சுன்னா கீழே இறங்கி மரியாதையா நடந்து வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா? ராஜா உங்களை பார்த்தா என்ன செய்வாங்க? நடந்து வருவாங்களா? ராஜாக்கள் நிச்சயமா நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, ராஜாக்கள் எல்லாரும் எதுல போவாங்க? ரதத்துலதான் போவாங்க. ஆனா உங்களை பார்த்தாச்சுன்னா என்ன செய்வாங்க? ரதத்துல இருந்து உங்களோட பேச மாட்டாங்க, கீழே இறங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தேவன் ராஜா உங்களை கனப்படுத்துற அளவுக்கு வச்சிருக்கிறார். நூற்றுக்கு நூறு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க உங்க சூழ்நிலையை பார்க்காதங்க. இயேசு ராஜா, அதாவது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இது யோசிச்சு பாருங்க. எங்க சொல்லுங்க, எங்க? யாரெல்லாம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லும் போது இங்கே என்று யார் சொல்றாங்களோ நிச்சயமான முறையில அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ள இருக்கும் பொழுது எந்த ஒரு இருளும், பைபிள்ல சொல்லியிருக்கு மத்தேயு 5:14 நீங்கள் 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பா இருப்பீர்கள். பாருங்க, பூமிக்கு உப்பு. ஆனால் 5:14 உலகத்துக்கு வெளிச்சம். ஏங்க, உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அதை வாசிங்க. 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் உங்களை குடிசையா பார்க்கல, பட்டணமா பார்க்கிறார். வீடா பார்க்கல, மாடியா பார்க்கிறார், பட்டணமா பார்க்கிறார். மலை மேல் உள்ள பட்டணம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் மலை மேல் உள்ள பட்டணம்னா நிச்சயமா எல்லாரும் உங்க வாழ்க்கைய இப்படி பார்ப்பாங்களா, இப்படி பார்ப்பாங்களா? எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன மலை மேல் உள்ள பட்டணமா வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்தா அப்படி பார்ப்பாங்க. இல்ல, நான் ஒண்ணுக்குமே உதவாதவன், எல்லாரும் இருக்காங்க. நிறைய பேருக்கு இப்படி கண்ணீர் நீதி கண்ணீர் வடிச்ச உடனே ரொம்ப இழந்த மனசுன்னு நினைப்பாங்க. சரியான மோசமான பிசாசு நான். அல்லேலூயா. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போறான், நீதிமான்களும் சிங்கத்தை போல. இப்ப யோசிச்சு பாருங்க, மலை மேல் உள்ள பட்டணம்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா புருஷன் ரட்சிக்கப்படலை, என் புள்ள ரட்சிக்கப்படலை இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ வெளிச்சம், பட்டணத்தின் உயர்ந்த மலை மேல உள்ள பட்டணம், இந்த விளக்க நீ கொளுத்திட்டாப்பா, உண்மைதான். ஆனா மரக்கால வச்சு மூடி வைக்காதப்பா. அப்படி மூடி வச்சாச்சுன்னா, மூடி வைக்காம இருந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா? நல்லா கவனிங்க.
வீட்டுல உள்ளவங்க ரட்சிக்கப்படலைன்னா ஏதோ ஒரு மரக்காலை போட்டு மூடி இருக்கீங்கன்னு அர்த்தம். கோபங்கிற மரக்கால், கசப்புங்கிற மரக்கால், பெருமைங்கிற மரக்கால், ஏதோ ஒரு மரக்காலை போட்டு இச்சை என்கிற மரக்கால், உங்க வெளிச்சம் வெளியே போக விடாத அளவுக்கு ஏதோ மரக்காலை வச்சு மூடி இருக்கீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, வீட்டுல உள்ள யாவருக்கும் வெளிச்சமா இருக்கும். வீட்டுல உள்ளவங்க நீங்க ரட்சிக்கப்படலைன்னா வெளியே சொல்லாதங்க, என் புருஷன் ரட்சிக்கப்படலை, ஆண்டவரே ஏதோ ஒரு மரக்காலை போட்டு நான் மூடி வச்சிருக்கேன், இந்த மரக்காலை எடுத்தாச்சுன்னா யாவருக்கும் அது வெளிச்சமா இருக்கும். என் மைண்ட் மிஸ்டேக், அவரு சரியில்லை, அவரு சரியில்லை சொல்லாங்க. உங்க வெளிச்சம் வேதம் சொல்லுது, உங்க வீட்டுல உள்ள யாவருக்கும் வெளிச்சமா இருக்கும். இது நம்புறீங்களா? நம்பலையா? வேதம் போய் சொல்லுமா? அப்ப வீட்டுல உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் போகலன்னாச்சுன்னா உங்க வெளிச்சம் உங்க விளக்கு தண்டின் மேல வையாம ஏதோ மரக்கால போட்டு மூடி இருக்கீங்க. இந்த மரக்கால் பெருமையா இருக்கலாம், இல்ல தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், இல்ல கோபமா இருக்கலாம், இல்ல பொறாமையா இருக்கலாம். எந்தெந்த மரக்கால் இருக்கோ அதெல்லாம் நீங்க தூக்கிருங்க, வெளிச்சம் தன்னால ஒதுக்கி வீட்டுல உள்ளவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஹம்பிளா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், ஈஸியா இது செய்யுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவன் நல்ல மனுஷன் தான். ஆனா மெரிதா தீவுக்கு போகும்பொழுது அவன் கையில ஒரு பாம்பு கடிச்சிட்டு, கடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப அன்பு கூர்ந்தாங்க. ஆனா கடிச்ச உடனே இவன் கொலைபாதகன். உண்மைதான், இவன் சமுத்திரத்துக்கு தப்பனா, பழியானது இவனை பிழைக்க ஓட்டலன்னு சொன்னாங்க. இவன் என்ன செஞ்சான்? எல்லாரும் நெருப்பு போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தீயில அந்த பாம்பை உதறினான். அவங்க நினைச்சாங்க வீட்டை நட்டு சாவான்னு நினைச்சாங்க. சில வேளைகள்ல நன்மை செய்யும் பொழுது நம்ம உண்மையா இருந்தாலும் நம்மளை அறியாதபடி சில விரியன் நம்மள அறியாதபடி டிவி சீரியல் இல்ல ஆதித்யா ஏதாவது ஒண்ணு கவிட்டு கிடக்கும், ஏதாவது கவிட்டு கிடக்கும். அதனால நல்ல மனுஷங்க கூட உங்களை, அது தீவா நல்லவங்க தான், நல்லவங்க கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ இவ பாருங்க சமுத்திரத்துக்கு தப்புனா இவ செஞ்சது எல்லாரும் சொன்னபடி இவ அப்படிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கவிட்டு கிடக்கிற பூச்சி சில வேலையை பண்ணிடும். அவன் என்ன செஞ்சான்? தன்னை நீதிமான் என்று நிரூபிக்கல, நான் யோக்கியன்னுட்டு அங்க சொல்லிட்டு இருக்கல, தீயில உதறனான். என்ன செஞ்சான்? ஓ அதெல்லாம் ஒண்ணும் போகாது, இனி நான் தப்பு பண்ண மாட்டேன், இனி அந்த டிவி பார்க்க மாட்டேன். உதறனா, அது எதுல உதறனா? திரும்ப மறுபடி வராதபடி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமான முறையில கொஞ்ச நேரத்துல அதே வாயில இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இவன் தேவன் என்று சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்களை தப்பா பேசுறாங்கன்னா கையில ஏதோ ஒரு விரியன் தொங்கிட்டு கிடக்கு. அடுத்து இன்னைக்கு சனியனை உதறி இருங்கண்ணே. அவங்க மட்டும் அப்படி பார்க்கல, கொஞ்ச நேரத்துக்குள்ள உதர்ன பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தீவுக்கு முதலாளி புபுலியும் என்பவன் வந்து சிநேகிதன் ஆயிட்டான். இவன் சிநேகம், இவங்க தீவார் வெறுத்தாங்க. யார் ராசி ஆயிட்டா? தீவுக்கு முதலாளி. ஐயா பியூன் உங்களுக்கு பேட்டு வைக்கலாம், நீங்க உதறி பாருங்க, மேனேஜர் உங்களுக்கு அன்பா மாறிடுவார். இது புரியலையா உங்களுக்கு? புரியலையா? எங்க உதறதுக்கு முன்னாடி தீவார் தான் தப்பா நினைச்சாங்க. உதர்ன பிற்பாடு தீவாரும் புரிந்து கொண்டு தேவன் என்று சொன்னாங்க. அடுத்தது அங்க உள்ள புபிலியும் அந்த தீவுக்கு முதலாளி சிநேகிதன் ஆயிட்டான். 3 நாள் பட்சமாய் பேசினான். எப்படி? உதறி பாருங்க, யாரும் ஏன்டா அன்பா பேச மாட்டேங்க, உதறி பாருங்க. சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்காரர் கூட சரியா பேச மாட்டேங்க, அப்படி நீதி கண்ணி வேடியா இருங்க. உதற வேண்டியதை உதருங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவார். நீங்க கெஞ்சி பார்த்து பேசாத ஒரு புருஷன் கொஞ்சம் பேசணும்னா நீங்க உதற வேண்டியதை உதருங்க. எல்லாரும் போன பிறகு ரிமோட்டை கையில எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாது எது தொங்கிட்டு இருக்கோ அதெல்லாம் உதருங்க. கோபம் கசப்பு இதெல்லாம் உதருங்க. கையில பாருங்க எதெல்லாம் தொங்கிட்டு. சிலர் சொல்றாங்க ஒரு விரலையா தொங்குது, 10 விரலையும் தொங்குதுயா. இன்னைக்கு உதருங்க. அதோட முடிக்கல. அவங்க அப்பாவுக்கு சோகல கூட்டு போறான். எந்த கையில அது தொங்கிச்சோ
எந்த கை வழியாக விஷம் உள்ள போய் அவன் வீக்க கட்டி சாவான்னு நினைச்சு சாவுக்கு ஏதுவாக தொங்கிச்சோ உதட பிறகு அந்த விரல்ல இருந்து சாவுக்கு ஏதுவானவங்க சுகமடையத்தக்கதாக வல்லமை வெளிப்பட்டுச்சு. நீங்க உதறி பாருங்க, எந்த பகுதி உங்களுக்கு பாதிப்புக்கு ஏதுவா இருந்துச்சோ அதே கை அநேகருக்கு ஜீவன் உண்டாகத்தக்கதாக, அதே நீங்க அநேகருக்கு ஆறுதலாக, அநேகருக்கு அற்புதத்துக்கு ஏதுவாக கர்த்தர் உங்களை அப்படி மாத்திடுவார். இந்த சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லாம உள்ள வருது, ஆனா சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதோடயும் நிக்கல. தீவுல உள்ள வியாதியஸ்தர் எல்லாரும் இவன் இருக்கிற இடம் தேடி சுகமானாங்க. இந்த கையில இருந்து தீவுல உள்ள வியாதியஸ்தர் எல்லாரும் சுகமானாங்களா, தேடி வந்தாங்களா. ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போறா, நீங்க உதறி பாருங்க, தேடி வருவாங்க. எங்க உண்மைங்க, எங்க கேயாசி தான் நாகமான தேடி போகணும் ஒழிய எலிசா நாகமான தேடி இல்லை, நாகமான் எலிசாவை தேடி. கேயாசிக்கு பண ஆசையும் பொருளாசையும் இருந்ததுனால அவனை தேடி போனான். கடைசியில் அவனுக்கு பரிசு கிடைச்சிச்சு. கர்த்தர் அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாரு, கொடுத்தாரு காந்தா. ஆனா இப்போ எலிசா உள்ள இருந்து வெளியே வரல, அவனை தேடியோ அவனுடையதையும் தேடியோ போகல. ஆனா அவனுடைய வார்த்தை வல்லமை செய்தது. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இப்ப எல்லாரும் தேடி வராங்க, எல்லாரும் தேடி வராங்க. அவன் ராஜா கிட்ட போனான், நடக்கல, இவனை தேடி வந்தான். யோசித்து பாருங்க, ராஜா செய்ய முடியாததை எலிசா செய்யத்தக்கதாக காரணம் என்ன? யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த நாட்டை உதறி பாருங்க, தேடி வருவாங்க. உங்க ஆறுதலுக்காக தேடி வருவாங்க. உங்க இனஜன பந்துகள் உங்களை வெறுத்தவங்க தேடி வருவாங்க. உங்களுக்கு விரோதமா எழுப்பினவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தேடி வருவாங்க. இப்ப தேடி சுகமானாங்க. அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, உதர்ன பிறகு அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து. ஒருவன் மாலை போட்டிருப்பான், ஒருவன் காலில் விழுந்து ஐயான் இருப்பான், ஒருவன் மோதிரம் போட்டிருப்பான், ஒருவன் ஒரு பூமாலை போட்டிருப்பான், ஒருத்தர் ஒரு டவல் போட்டிருப்பான், ஒருவன் ஒரு பெரிய சால்வையை போட்டிருப்பான். அநேக மரியாதை செய்து என்னை யாருமே மதிக்கப்பட்டு நான் அற்புதமா என்ன பண்றதுனால தள்ளப்பட்டேன். சொல்ல, நீ உதறத உதறுப்பா, அநேக மரியாதை வரும்பா. அல்லேலூயா. நீங்க உதறி பாருங்க, வீட்டுல நீங்க தான் என்ன, இந்த மனுஷன் நம்பி கூட ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு போக மாட்டேங்காரு. நீங்க உதறி பாருங்க, அப்படி வீரஜாவி போட்டு நீ தாமா பொருள் போட்டுட்டு கையில கொடுத்துட்டு போவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதனால இவங்க எல்லாரும் இன்னைய கனவீனம் பண்றாங்க? எங்க தொங்கிட்டு கிடக்க. அதனாலதான் இதை உதறி பாருங்க. வேலை செய்யற இடத்துல, நான் அங்க போற இடத்துல என்னன்னா எல்லாரும் ஒதுக்கி தள்ளிடுறேன், நான் மட்டும் தனியா உட்கார்ந்து சாப்பிடுறேன். என்ன யாருமே எங்க சொந்தக்காரங்களா கல்யாணத்துக்குலாம் என்னை கூப்பிடப்படுவாங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அதை நிப்பாட்டிட்டு எது எது தொங்குதுன்னு பார்த்து உதருங்க. கோபம், எரிச்சல், கசப்பு எல்லாத்தையும் உதருங்க. உதறி பாருங்க, அநேக மரியாதை செய்து. அதோட நிக்கல, நாங்க போகும் பொழுது கப்பல் ஃபுல்லா சரக்கு ஏத்துனாங்களா. மணி பர்சன் நிறைக்க மாட்டார் உதர்னா, பையன் நினைக்க மாட்டார், பேண்ட் பையன் நினைக்க மாட்டார், பிக் ஷாப்பரை கூட நினைக்க மாட்டார், கப்பலை நினைப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு அதுக்கு வழி இல்லை, இதுக்கு வழி இல்லை, இதுக்கு பணம் கட்டுறதுக்கு வழி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையா குறைவு இருக்கும். 10 ரூபா நோட்டு இல்லாம இருக்கும், 1000 ரூபா நோட்டு இல்லாம இருக்காரு. குறைவு இருக்கும். சில்லறை இல்லை பிரதர், 5 ரூபா 10 ரூபா சில்லறை இல்லை பிரதர். என்ன பிரதர், 1000 இருக்கு பிரதர். அல்லேலூயா. குறைவு வரும், வராதுன்னு நான் சொல்லல. 5 ரூபா 10 ரூபாய்க்கு குறைவு வரும் சில்லறை இல்லாம. 500 ரூபா தாடு 1000 ரூபா தாடுன்னு குறைவு வராது. அல்லேலூயா. நம்புங்க, உண்மை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாள்ல உதறி பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை செஞ்சான், 7 ஆசீர்வாதம் தேடி வந்துச்சு. 1க்கு 7. எல்லாரும் ஒரு சட்டை எடுத்தா ஒரு சட்டை ஃப்ரீன்னு போடுறாங்க.
ஆண்டவர் 1க்கு 7 ஃப்ரீ போட்டிருக்காரு. எத்தனை பேர் வாங்க போறீங்க? அவர் அன்பாய் இருக்கிறார். ஆனா அன்பாய் இருக்கிறவங்கள்ட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அவருக்கு பிரியமா, அவருக்கு பிரியமில்லாததுக்கெல்லாம் நோ சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஜோமணும், அப்படி முழங்கால் போடுங்க. தகப்பனே, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அங்கீகாரம் இல்லைன்னு சொல்ற சகோதரனே, தேவன் சொல்லுகிறார், நான் உன் மேல அன்பாக தான் இருக்கேன்ப்பா, இதை எல்லாரும் அறியத்தக்கதாக செய்வேன். பேதுரு மேல தேவன் சிநேகித்தார். அன்பாய் இருக்கிறது எல்லாரும் அறிய அலங்கார வாசல்ல ஒரு சப்பானியை தேவன் வைத்து விட்டு போனார். அவன் மூலமாக அந்த சப்பானி எழும்பினார். இயேசு அவன் மேல அன்பாய் இருக்கிறதை எல்லாரும் அறியத்தக்கதாக அந்த அற்புதம் இருந்தது போல உங்க மூலமாக தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு எப்படி தாவீதை தேவன் சிநேகித்தாரோ அதை நிரூபிப்பதற்கு ஒரு கோலியாத்தை நிப்பாட்டி பின்னாடி இருந்து அடிச்சு முகங்குப்புற விழ வச்சு தாவீதை நேசிக்கிறதை உறுதிப்படுத்தினாரோ அதே போல தேவன் சொல்லுகிறார், அப்பா பேதுருவை நேசிப்பதற்கு ஒரு சப்பானியை வைத்து நான் சுகமாக்கி அவனுக்கு பேர் உண்டாகி எல்லாரும் அவனை அங்கீகரித்து அவன் மேல நான் அன்பாய் இருக்கிறது. அவன் மறுதளிச்சவன் தான், அவன் எனக்கு விரோதமா எழுமனவன் தான், பின்மாற்றக்காரன் தான். ஆனா அவனை நிரூபிக்கிறதற்காக ஒரு சப்பானியை வைத்து போய் அவன் மேல அன்பாய் இருக்கிறதை நிரூபித்தது போல ஒரு தாவீது, இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை எல்லாரும் அற்பமாக, சகோதரர்கள் அற்பமாக நினைத்த அந்த தாவீதை அவர்களுக்கு முன்பாக அங்கீகாரம் உண்டாக அன்பாய் இருக்கிறதை நிரூபிப்பதற்காக தேவன் செய்த காரியம். ஒரு கோலியாத்தை யாரும் செய்ய முடியாதது அவன் செய்யத்தக்கதாக தேவன் செயல்பட்டு அவனை அந்த இடத்துல நிமிர்ந்து நடக்க பண்ணி சவுலுக்கு 1000 இவனுக்கு தாவீதுக்கு 10000 என்று சொல்லி இவனை கனப்படுத்தி இவன் மீது அன்பாய் இருக்கிறதை நிரூபித்த தேவன் இந்த நாள்ல சொல்லுகிறார், நீ உதற வேண்டியதை உதறு, நான் உன் மேல அன்பாய் இருக்கிறதை எத்தனையோ வகையில ஜனங்கள் அறிந்து கொள்ளப்படி நான் செய்ய போகிறேன். தேங்க்யூ. ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. Thank you. நன்றி. தேவனுடைய அன்பு எல்லா சத்துருடைய கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. தேங்க்யூ. சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசு. Thank you. தகப்பனே, நீர் அன்பாய் இருக்கிறதை லாசரு வீட்டுக்கு வந்து தகப்பனே அந்த துக்கமான சூழ்நிலையை மாற்றி அற்புதத்தை செய்து நீங்க அன்பாய் இருக்கிறதை எல்லா யூதர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக செய்தது போல சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி. நன்றி அப்பா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் சரியாக நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்பதற்காக நன்றி. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் சரியாக நான் உன்னை மகிழ்ச்சியாக தேங்க்யூ. மகிழ்ச்சி. தேங்க்யூ. தகப்பனே, ஆவியானவரே நிரப்புங்க.
அபிஷேகம் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமை கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இது ஒரு அற்புதத்தின் நேரம், இது ஒரு அற்புதத்தின் நேரம். தேவனுடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive, receive. Thank you, thank you, thank you, thank you, thank you. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இது தேவனுடைய நேரம், இது தேவனுடைய நேரம். தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறதை நிரூபிக்க வந்திருக்கிறார், நிரூபிக்க வந்திருக்கிறார். அவர் முத்திரை போட வந்திருக்கிறார். உங்க மேல அன்பாய் இருக்கிறத முத்திரை போட வந்திருக்கிறார். தேங்க்யூ. ரோமர் 5:5 சொல்கிறது, அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்முடைய அன்பை ஊற்றுவாரா, அவர் அன்பை ஊற்றுவாரா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அன்பை ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். அநேகர் நிரம்பி வழியத்தக்கதாக பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இயேசு, 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 இயேசு. Thank you. Thank you. Thank you. Thank you. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்கிறார், கதவை நான் திறப்பப்பா, உனக்கு திறந்த வாசல் தான். இனி யாராக அடைக்க முடியாது, இனி யாரும் அடைக்க முடியாது, இனி யாரும் அடைக்க முடியாது. பேதுருவை சிறைச்சாலையில அடைச்சு வச்சு பார்த்தாங்க. வகுப்புக்கு 4 காவல்காரங்க இருந்தது உண்மைதான். ஆனால் சிறைச்சாலை பேதுருவை உள்ள வைக்க முடியல. அந்த இரும்பு கதவு தானாய் திறந்தது என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் சொல்லுகிறார், சில கதவுகள் நீங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்க, திறக்க முடியல. தேவன் சொல்லுகிறார், இனி அது தானாய் திறக்க போகிறது, அது தானாய் திறக்க போகிறது, அது தானாய் திறக்க போகிறது. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நன்றி, நன்றிப்பா, நன்றிப்பா. தேவரீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காற்று வீசுகிறது, என்னால் உணர முடிகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. எஸ், 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 எஸ். Thank you, 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 thank you. நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே, 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 உமக்கு நன்றி அப்பா. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்போஸ்தலர் 18:10 பயப்படாதே, நான் உன் கூட இருக்கப்பா. உன் மேல ஒருவனும் கை போடுவதில்லை, உன் மேல ஒருவனும் கை போடுவதில்லை, உன் மேல ஒருவனும் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத. ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை, நான் கூட இருக்க. இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீ பேசினாதான் அந்த ஜனங்களை நான் ரட்சிக்க முடியும். நீ பயப்படாம பேசு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ உன் கூட இருக்க. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு
கூட இருக்கிற ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த பட்டணத்துல அநேக ஜனங்களை நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த சபைக்கு நிறைய ஜனங்களை நீங்க வச்சிருக்கீங்கப்பா, வச்சிருக்கீங்கப்பா. எல்லா ஜனங்களும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். அவர் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். அவர் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். அவருடைய அன்புக்காக சோத்திரம். தகப்பனே, இந்த நாளுக்காக சோத்திரம். மீதியான வேலை அது உம்முடைய வேலையாக இருக்கட்டும். ஜனங்களை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து உட்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது காணிக்கை வேலை. கத்திற்கென்று நாம் படைக்கிற ஒரு வேலை. எல்லாரும் கைகளில் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு பாடலை பாடுகிற பொழுது கத்திற்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். எல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். எல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும்.